மக்கள் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபா. ஐ ஹோப் இன்றைக்கான டே உங்கள் எல்லாருக்குமே ஸ்மூத்தாக போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இனி வரக்கூடிய டேஸுமே இதை விட பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு குட்டி ப்ரேயரை போட்டுட்டு நம்ம இன்றைக்கான அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டீசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா அழகாக க்யூட் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் பண்ண ஒரு கேரக்டருமே பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் டீசரை பார்க்கும்போது தெரியுது. ப்ளஸ் இதோட ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் டெஃபினட்டாக. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக சொல்லவே வேணாங்க, நம்ம சூர்யா சார் தான். சாக்லேட் பாய், இன்னும் எவ்வளோ பேர் வேணால் சொல்லிகிட்டே போகலாம். கேர்ள் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இப்போ வரைக்குமே. டீசரை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, சாரோட பழைய லுக், அப்படியே பழைய சூர்யா சாரை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல், வாவ் அப்படி இருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலி என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஷோவில் வந்து சிவகார்த்திகேயன் சார் சொல்லியிருப்பார், சூர்யா மாதிரி ஒரு பையன் வேணும்னு கேட்குறீங்களே, யாராவது ஜோதிகா மேம் மாதிரி இருந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. எனக்கு டக்குன்னு அவரோட பழைய லுக்கு பார்த்தோன்னே இது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சாரோட ஸ்மார்ட்னஸ்க்கு சாரோட கெட்டப் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஆப்டாக இருக்குது. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, ஹேண்ட்ஸமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்க்கும்போது கேர்ள் ஃபேன்ஸுக்கு முக்கியமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா வெங்கி அட்லரி. இவர் வந்து தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயும் சேர்ந்து ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமானு சொல்லணுன்னா லக்கி பாஸ்கர் அண்ட் வாத்தி. லக்கி பாஸ்கர் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி மக்களிடையே பயங்கரமாக கொண்டு போய் சேர்த்துருப்பார். ப்ளஸ் வாத்தியுமே ரொம்ப முக்கியமான ஒரு படங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் அதில் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது என்னங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் போட்டு விடுங்க. ப்ளஸ் இவர் சூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சொசைட்டி பேஸ்டான ஃபிலிம்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் சூர்யா சாரோட காம்போ பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை வந்து என்னென்ன நிறையா யோசிக்க வைக்கிது. அண்ட் டீசரை பார்க்கும்போதுமே அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான கதை டெஃபினட்டாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூவியோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மமிதா பைஜு. ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கங்க. என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது கஜினி படத்தில் சூர்யா சாரும் அசுனும் அவங்களுக்குள்ளே இருக்க காம்போ இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இது எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட குட்டி ரியாக்ஷன்ஸ், குட்டி சீன்ஸ் ஆகட்டும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. ப்ளஸ் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே 20 இயர்ஸ் கேப் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் மமிதா பைஜுவோட லவ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டீசரை வச்சு பார்க்கும்போது. ஸோ லவ் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில். பட் ஹைலைட்டாக தெரிஞ்சது எனக்கு இவங்களோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போய் காமிச்சது தான் நான் சொல்லுவேன். தென் இந்த படத்தில் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க. மேமோடது ரீசெண்டாக இப்போ தாய் கிழவி ரிலீஸ் ஆகிருந்தது. அது நிறைய விமனுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. மேமோட ஒரு டைலாகுமே அந்த படத்தில் வந்து பயங்கர ரீச் இப்போ வரைக்குமே பேசப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேம்க்கு இந்த மூவி கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் சூர்யா சார் கூட ரொம்ப நாள் கழித்து பேரப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டீசரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேம் சொல்கிற ஒரு டைலாக், டேவில் எங்கேருந்துடா பிடிச்ச, ஆக்சுவலி அந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த சீன்ஸை தாண்டி நிறையா சீன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு வாவ் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இந்த மூவியில் இவங்க 2 பேர்த்துக்கு உள்ள லவ் தாண்டி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்குது. அது வந்து பயங்கர ரீச் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே இருக்குது. இது சாரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா டீசர்லேயே அவ்வளோ நல்லா காமிச்சிருக்காங்கங்கும் போது படத்தில் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு நிறையா யோசிக்க தான் தோணுது. இந்த படத்தோட மியூசிக் சொல்லவே வேணாம். ஜிவி பிரகாஷ் அவரோடது பராசக்தி மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரத்னமலா சாங் எனக்கு பர்சனலி ஃபேவரெட்டு. அதே மாதிரி இவர் சூஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி காதுக்குள்ளே பாடுற மாதிரி இருக்குது, சிவகார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி இந்த மூவியில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ மெட்லியாக இருக்குது. இதை வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணும்போது ஹப்பா அப்படி இருக்கும் டெஃபினட்டாகவே ஃபார் ஷுர். ப்ளஸ் ஜூலை 2026 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸைட்மெண்ட் அட் ஸ்பீக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கதை என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் நீங்களும் டீசர் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஐடியாஸ் என்ன? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? அதில் உங்களுக்கு எந்த சீன் பர்ட்டிகுலராக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்டுட்டு போங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இது தான். நாளைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லோரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாவ் அ கிரேட் டே அஹெட். யா, தேங்க்யூ ஸோ மச். ரத்னமாலா.